கர்த்தருடைய ஸ்தோத்திரம் உண்டாக. இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் 5வது வார்த்தையை நாம் தியானிப்போமாக. யோவான் சுவிசேஷம் 19:28 வாசிக்கலாம். அதன்பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். கர்த்தருடைய ஸ்தோத்திரம் உண்டாக. தாகமாயிருக்கிறேன் சொல்லி இயேசு சிலுவையில் வினவினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே லிட்டரிக்கலாக பார்க்க போனால் சரீரத்துக்கு தாகம் என்று சொல்லி பார்க்கிறோம். சரீரத்திலே பாடுகளை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு களைப்புள்ளவர்களாக அங்கே இயேசு சொல்லிக் கொண்டிருக்கிறார். சரீரம் முழுவதும் அங்கே களைப்புள்ளாயிற்று. சரி களைப்பாயிட்டா ஆட்டோமேட்டிக் என்ன கேட்கும்? தண்ணி கேட்கும், ஒரு தாகம் வரும். அந்த மாதிரி சிச்சுவேஷன் இயேசு காணப்பட்டு தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு காடி கசப்புள்ள காடி கொடுத்தாங்க. இயேசு அதை மறுத்தார். தேவவசம் சோத்திரம் உண்டாதாக அவங்க கேட்டது ஒன்று கொடுத்தது ஒன்று. நீ நாம் அப்படிதான் செய்யணும். இயேசு தாகத்தை அறிந்து கொள்வதில்லை. அவர் ஏதோ கேட்டால் நம்ம ஏதோ ஒன்று கொடுக்குறோம். இயேசு அங்கீகரிச்சாரா? அங்கே காணியை வாங்க மாட்டேங்கிட்டா. அந்தந்த சூழ்நிலை என்ன கொடுக்குமோ அதான் கொடுக்கும். சரீர கடப்படைத்திருக்கிறார், தண்ணி கொடுக்க வேண்டாம், ஆனால் செய்யலை. இது லிட்டரிக்கலாக இதோட மீனிங். ஆவிக்கிற இடத்துக்கு நம்ம பார்க்குறோம். ஒரு ஆவிக்கிற தாகம் இயேசு முழுவதும் ஊழியத்துக்காய் செய்து களைப்படைந்து விட்டார். ஊழியத்துக்காக பாடுகளை அழித்து விட்டார். ஊழியத்து மித்தமாய் ரத்தத்தை சிந்தினார். ஊழியத்து மித்தமாய் சரீரத்தில் அவ்வளோ பாடலை ஏற்றுக்கொண்டார். இப்போ சரீரம் முழுவதும் ஒரு களைப்பாக இருக்கிறது. சரீரம் முழு கடும் பாடுகளாக இருக்கிறது. இப்போ அவருக்கு தாகம் உண்டாயிற்று. இந்த களைப்புக்கு என்ன ரிசல்ட், என்ன டைம்ஸ், என்ன அவுட்புட் என்று சொல்லி கேட்கிறார். உலகானபடி செய்தி பாடுபட்டதுக்கு என்ன அவுட்புட்? ஆத்மாவை கேட்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்கு ஒரு தாகம், ஆவிக்குரிய தாகம் என்னன்னா சரீர தாகம். அவன் தண்ணிக்காக கேட்கப்பட்டது. அதே மாதிரி யோவான் 4 வாசிக்கும் போது அவர் தண்ணிக்காக கேட்டார், சரீர தாகத்துக்காக கேட்டார். ஆனால் ஆவிக்குரிய அர்த்தமாக அவன் ஆத்மாவுக்கு கேட்டார் என்கிறதே நம்ம பிற்பாடு அந்த வசந்த 2 பார்க்கலாம். வாசிக்கலாம். 4:8 வாசிக்கும். யோவான் 4:8. இங்கே இயேசு சரீரத்தாகத்தை கேட்டார். ஆனால் பேச்சுவார்த்தை அப்படி அந்த சமாசரிக்கு இயேசு நடந்து கொள்ளும்போது கர்த்தருக்கு சொல்ற வார்த்தை என்னன்னா, பெரிய ஒரு ஆத்மா தாகத்தை அவர் கேட்டார். அதை யார் புரிஞ்சுக்கிட்டா? அந்த ஸ்திரீ புரிஞ்சுக்கிட்டா. இன்னைக்கு ஆவிக்கிற மக்கள் இயேசு சொல்ற தாகத்தை புரிஞ்சுக்க வேண்டும். அவர் தேவையில்லாத கொடுத்துட்டு இருக்கிறோம். காடி மது அவர் அதை கேட்டார், ஆத்மா கேட்டார். ஆண்டவரே நான் அதை செய்கிறேன், இதை செய்கிறேன். ஒருத்தர் ஆலயத்தை கெட்ட சொல்ல, ஆலயத்தை கெட்டி கொண்டிருக்கிறார். ஆலயத்தை ஒருத்தர் கெட்டவே சொல்ல, ஆலயத்தை கெட்டி கொண்டிருக்கிறார். கர்த்தர் ஆலயம் கெட்ட செய்தி பிரதிஷ்டை பண்ணினால அவர் ஆலயத்தை கெட்டாமல் உட்கார்ந்துருக்கிறார். இவங்க கர்த்தரை புரிஞ்சிக்கவே இல்லை. அந்த ஸ்திரீ கரெக்டாக புரிஞ்சா. இவட என்ன கேட்க வரான்னு புரிஞ்சுக்கிட்டா. இந்த சமாத ஸ்திரியை ரட்சிக்கப்பட முடியாது பேசிக்கொண்டிருக்கார் கண்டுபிடிச்சிட்டார். இந்த சமாத ஸ்திரியை தன்னுடனே இஸ்ரவேல் ஜனங்களை சேர்க்க முடியாது வந்திருக்கிறார். இந்த தாகத்தை அதுக்காக என்ன பேச்சுவார்த்தை கொடுக்கிறார் என்பதை கண்டுபிடிச்சிட்டார். உடனே ஊருக்குள்ள போடா பாருங்க, போயிட்டு அவர் செய்த காரியம் பாருங்க. 29:30 வாசிக்கலாம். 29:30 யோவான் 4:29. பாருங்க, நீங்க எப்படிமே சொல்லணும். நான் சொன்னதெல்லாம் கர்த்தர் எனக்கு நடந்ததை கர்த்தர் சொன்னார். அவர் கிறிஸ்து தானா அப்படின்னு நம்ம எத்தனை நீ சொல்லிடுறோம். நான் என் காரியத்தெல்லாம் அங்கே போனால் அந்த புட்டு புட்டு எடுத்து வைக்கிறாரியா. அது வந்து பாருங்க, இயேசு அங்கதான் இருக்கார் போல இருக்கு. அவங்க இறக்கூட்டு இருக்கோமா? கிடையாது. கரெக்டாக இயேசு தாகத்தை கொண்டு அவன் எதுக்கு வந்த தண்ணி கேட்க வந்தாரு? இந்த ஆத்மா ரசிக்கக்கூடிய வந்தார். அதுக்காக கண்டுபிடிச்சாரு. சரி போய் நான் காரியத்தெல்லாம் சொன்னார்னு சொல்லி வெளியே சொல்லி ஆட்களை செஞ்சாரு, புரிஞ்சுக்கொண்டார். அப்படிதான் இன்னைக்கு தேவ சித்தம் இல்லாமல் ஏதோ ஒன்று, அதாவது எப்படி இயேசு தண்ணி கேட்டதுக்கு காடியை கொடுத்தார்களோ அப்படியே ஊழியம் பண்ணுற ஊழியம் செய்யறதுக்கு ஒருத்தர் அழைச்சாருன்னா அவர் போய் இப்போ ஆலயத்தை கேட்டு கொடுத்துருக்காரு. அவன் ஆலயத்தை கேட்டதுக்கு அவர் அழைச்சார். போய் ஆத்மா சந்தினார், என் தாகத்தை தீர்னார். இவரோ தாகத்தை தீர்க்க முடியாமல் தண்ணி கொடுக்க வழி இல்லாமல் போய் காடியை கொடுக்கத்தக்கதான் வேற ஏதோ செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் தான் பாருங்க, அந்த காடியை அங்கீகரிச்சாரா? அங்கீகரிக்க காடி வேணாண்ட. தேவனுடைய சோத்திரம் அங்கே என்ன தேவையோ அதை செய்யும். சில நேரங்கள் அப்படி நடக்குது.
கர்த்தாவே கர்த்தாவே உங்கள் நாமத்துக்கு தீர்க்க சொன்னோம், அப்படி செய்து சரி நீ அறியேன்னு அப்படி சொல்கிறார். ஏன்னா அவர் சொன்னதை இவர் செய்யலை. தாகமாக இருக்கிற காரியத்துக்காக நம்ம ஆவிக்கிற வாழ்க்கையை உங்களுக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். ஊழிய பாதையில் பார்க்குறோம். இந்த சரியாக புரிஞ்சுக்கொள்ள. அப்புறம் பாருங்க, அது முக்கியமான மேட்டர் நடந்துருப்பாங்க. 30 வாசிங்க. ஆமே அந்த ஸ்ரீ கிறிஸ்துதானோ அப்படின்னு சொன்ன உடனே ஊருக்கு புறப்பட்டு சொன்னாங்க. வெளியூர் வந்தேன். இப்போ யாராவது கூட்டு இருக்கோமா? ஒரு ஆள் ஆட்டோ பிடிச்சி கொடுத்துருக்க பெரும்பாடாக இருக்கு. அவன் தானாக வந்தாங்க. வந்து ஒன்றோட ஓடி போயிருது, நிற்கவே மாட்டேங்குது. எப்போ போவான்னு சில ஆத்துக்கு தெரிய மாட்டேங்குது. புறப்பட்டு வந்தாங்க அப்படி இருக்காங்க. ஆனாலும் அந்த லாபத்தை தீர்க்கக்கூடிய அவர் பேசணும். அதோட 39 ஒரு காரியம் இருப்பாங்க. நம்ம அடிக்கடி மறந்துடுறோம். இந்த ஸ்திரீ இயேசு தாகம் தீர்க்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம் செய்தார். அது இன்னைக்கு நம்ம கடைபிடிப்போம். எல்லாத்தையும் அதை சொல்லுவோம். நாங்கள் 3 வருஷமாக செய்ய ஆரம்பிச்சிட்டேன், நீங்களும் அதை செய்யுங்க. வாசிங்க 39 வருஷம் மட்டும் அனுப்பி வந்து நிதான வாசிங்க, புரியமான வாசிங்க. சொல்லுங்க. நான் செய்த 39 வாசிங்க. 39. நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்னேன். அந்த ஸ்திரீயுடைய வார்த்தை நிமித்தம் நான் செய்த எல்லாவற்றையும் சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீ நிமித்தம். இதை அன்றைய படிக்கங்க. சாட்சி சொல்லணும். இயேசு அனுபவம் பெற்றவர்கள், இயேசு ஆசைவம் பெற்றவர்கள், இயேசுலேருந்து கிருபை பெற்றவர்கள், இயேசு அனுகிரகம் பெற்றவர்கள் சாட்சி சொல்லணும். சொன்ன சாட்சி நிமித்தம் அந்த ஸ்திரீயை பேச்சை கேட்டு வாசிக்க முடியும். வார்த்தை நிமித்தம் சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயின் வார்த்தை நிமித்தம் அப்படி கொண்டு வரணும். தாம் செய்த எல்லாவற்றையும் சொன்னார் என்று. அது முக்கியம். அந்த குருடர் என்ன சொன்னா, முந்தின குருடர் இப்போ நான் பார்வையடைந்திருக்கேன் அப்படின்னு சாட்சி சொன்னான். அப்படிதானே? அதே மாதிரி தன்னை குறித்து எல்லாவற்றையும் சொன்னார் என்று சாட்சி சொன்ன ஸ்திரீ நிமித்தம் வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரின் அநேகர் அவர் விசுவாசமுள்ள பிலிவர்ஸாக மாறாங்க. ஊர்கள் முழுவதும் விசுவாசபூர்வமாக. ஹalleluya. நம்ம எத்தனை பேருக்கு சொந்தக்காரர் சொல்லியிருக்கிறோம், இங்கே வந்து ஆசீர்வாதம் பெற்றோம் அப்படி எத்தனை பேருக்கு சாட்சி சொல்லியிருக்கிறோம் இந்த ஸ்திரீ போல. அதனால தான் ஆத்மா நம்ம வரவில்லை. இங்கே வந்தவர்கள் நான் மட்டும் ஆசீர்வாதம் பெற்று அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க. அவங்க போய் சொல்லணும். இந்த இடத்துக்கு போனால் நினச்சி கடந்த நாட்களுக்கு சொன்னேன், ஐயா இங்கே வந்து நிறைய பேர் குழந்தை பெற்றுக்கொண்டாங்க. அந்த தம்பதி குழந்தைகளை ஒரு முறைக்கு வந்து ஜெபம் பண்ண சொல்லுங்க. அவர் சொன்னார், இல்லையா வேறு சபை போய்ட்டு நான் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். உங்களை சாட்சி தானே சொன்னேன், அவன் கூப்பிட்டு வர சொன்னேன். ஏன்னா இங்கே வந்தால் குழந்தை பிறகு ஒரு சாட்சின்னு சொல்லி ஒரு வார்த்தை விட்டு போட்டுருந்துருங்க. அவங்க யோசிச்சு ஒரு வார்த்தை கிடைக்குமோன்னு நினைச்சுவாங்க. ஸ்ரீ அவை தனக்கு சைவத்தை எல்லாவற்றையும் சொன்னார் என்று அந்த ஸ்ரீ சொன்ன சாட்சி, அதாவது என்ன சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீ அந்த வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் எல்லாரும் செஞ்சாங்க, விசுவாசம். அது எப்படி தலைப்பு போடுறது தெரியுமா? சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீ வார்த்தை நம்மகிட்ட இருக்கா? இயேசு எவ்வளோ பேசியிருக்கிறார். இயேசு அவங்க எவ்வளோ கொடுத்துருக்கார், எவ்வளோ கஷ்டத்தை ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்கார், எவ்வளோ பாவத்துக்கு விடுதலை கொடுத்துருக்கிறார், எவ்வளோ ரசித்து வளர்ந்து கொண்டிருக்கிறார், எவ்வளோ சத்தியத்தை அறிவை கொடுத்துருக்கிறார். நம்ம எத்தனை பேருக்கு சாட்சியாக சொன்னோம்? நான் கொஞ்சம் 4 வருஷமாக எழுத சொல்லியிருக்கேன். கர்த்தர் நடந்து நீங்களாம் சொல்லிகிட்டே இருக்கேன். ஒரு அது விட்டு இங்கே வரலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நிறைய பேர் கேட்டு வராங்க, கேட்குறாங்க. ஆனால் நிற்க முடியலாம். ஆனால் சொல்லணும், இந்த தாகத்தை தான் அவர் கேட்குறார். இந்த தாகத்தை தீர்க்க முடியாதுன்னு கேட்குறார். அப்போ இயேசு சரீரத்துக்கு தான் என்று சொல்லி அங்கே பேச்ச ஆரம்பிச்சு கடைசியில் ஆவிக்குரிய தாகத்தை தீர்க்கத்தக்கது அவ்வளோ ஆத்மாவை வந்து சேர்ந்த இயேசு கிறிஸ்து. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இங்கேயும் கர்த்தராகிய இயேசு தாகத்தோடு இருக்கிறார். அவர்பட்ட உழைப்புக்கு என்ன ரிசல்ட் கேட்குறார்? அவர் சரீரத்துக்கு என்ன பண்ணியிருக்கீங்கன்னு கேட்குறார். சரீரத்தை பாடப்பட ஒப்புறதுக்கு என்ன பண்ணியிருக்கீங்கன்னு உங்களை கேட்குறார். நான் தாகமாக இருக்கிறேன், களைப்பாக இருக்கிறேன், என்ன கொடுக்குறீங்க? காரியம் கொடுக்குறீங்க, என்ன கொடுக்குறீங்க? தண்ணீர் கொடுக்குறீங்க, ஆத்மா கொடுக்குறீங்க. நீங்கள் என்னமோ அதை கேட்குற இதை கேட்டுன்னு சொல்லி நீங்கள் என்னமோ காணி மாதிரி ஏதாவது கொடுக்கக்கூடாது. கஷ்டப்படணும். நான் கேட்குறது கொடுங்க, எனக்கு என்ன ஸ்டேட்டஸ் அதை கொடுங்க. இப்போ தாகமாக இருக்கேன், தண்ணியை கொடுங்க, ஆத்மா கொடுங்க. அந்த ஸ்திரீ அவளை புரிந்து ஆவிக்கிறவா ஆத்மாவை கொண்டு சேர்க்கிறதுக்காக பயன்பட்டார். சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீ நிமித்தம், ஸ்ரீ வார்த்தை நிமித்தம், நீங்கள் அதை எழுதிக்கோங்க. சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீ வார்த்தை நிமித்தம் அநேக சமாரியர் இயேசு விசுவாசம் சாட்சி சொல்லுவோம்.
எல்லா இடத்தையும் டெய்லி ஒரு நாளைக்காவது தேவன் உங்களுடைய இடைப்பட்ட காரியத்தை, உங்களுக்கு கர்த்தர் உங்களை அறிவித்த காரியத்தை, உங்களை பற்றி தேவன் சொன்ன வார்த்தை, நீ தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஒரு நாத்துமாக நீ என்ன சொல்லுங்க, சாட்சி சொல்லுங்க. இயேசு தாகத்தை நிறைவேற்றுங்க. கர்த்தருக்கு கேட்கறது தண்ணி தான் கேட்குறாரு, காடி கேட்கல. அந்த தாகத்தோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கொடுங்க. ஆத்மாவை தான் கேட்குறேன். பில்டிங்காக 3 மணி 4 மணி கேட்கறத கேட்குறேன். கர்த்தர் கேட்கறது அந்த தாகத்திற்குரிய ஆத்மா. அந்த காரியத்தை அந்த ஸ்திரீ புரிந்து கொண்டு சாட்சி சொல்லி அந்த வார்த்தை நிமித்தமாய் அநேக ஆத்மாவை கர்த்தருடைய சேர்த்த தாகத்தை தீர்த்தான். நாமும் அப்படியே நம்முடைய கர்த்தர் நமக்கு அளித்த ஆசீர்வாதங்கள், அனுபவங்கள் ஏராளம் 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 அதில் சாட்சி சொல்லி நம் மக்களை விசுவாசத்துக்குள்ள அழைத்து வருவோமாக. ஆகையினாலே இயேசு ஒரு தாகத்தோடு நிற்கிறாங்கிறத நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. அது தண்ணி கேட்குறார், வேற எதுவும் கேட்கல. நீ வேற ஏதாவது கொடுத்துறாங்க, தண்ணியை கேட்க வேற எதாவது கொடுத்தாலும் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டார். தண்ணி தான் கேட்குறார். தண்ணி ஊற்ற தாகம் அடைகிறோம் அப்படின்னா அது ஆவிக்குள்ள ஆத்மாக்கலாம். ஏன்னா அந்த ஆத்மாக்களுக்கு நீங்கள் ஜீவத்திற்கு கொடுக்க ரெடியாக இருக்கார். கேட்குறார், ஸ்திரியே நான் வந்து யாரு, நான் கேட்டது யாரும் கேட்டால் நீனே எழுதிருவேன், உன் தாகத்துக்கு தண்ணி தான் கேட்டிருப்பேன், ஜீவ ஊற்றோடு புறப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? ஜீவ ஊற்று கொடுக்கத்தக்க தாகத்துக்கு தண்ணீர் அவருக்கு இருக்குது. அந்த தாகத்தை ஊற்ற முடியாது. ஆத்மா எனக்கு வேணுங்கிறார். பசுத்தாய் ஊற்றக்கூடாது, ஆத்மா எனக்கு வேணுங்கிறார் இயேசு கிறிஸ்து. அந்த தாகத்தை நாம் அந்த தாகத்தை தீர்த்தார். இயேசு தாகத்தை தீர்த்தார். அவர் பூமியில் இருக்கும்போது நாம் இப்போ பருவத்திரமாக இயேசு தாகத்தை தீர்க்கத்தக்கதாய் நிறைய ஆத்மாக்கள் குறிப்பாக ஒரு நாளாவது நம்மளுடைய சாட்சியோட காரியத்தை சொல்லி இயேசு அழைத்து வருவோமாக. ஆகையினாலே இயேசு தாகத்தை தீர்க்கிறது நம்முடைய சாட்சிகளை நாம் டெய்லி யாராவது சொல்லி கர்த்தருக்கு அழைத்தவருக்கு முற்படுவோம். கர்த்தருடைய வார்த்தையை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணலாம். சோத்திரம் 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 சோத்திரம்.